Students, parents, welcome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த காலேஜை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து போடுங்க. ஸோ எல்லாமே எனக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரியணும். ஸோ அப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்காகவே மேக் பண்ண ஒரு அழகான வீடியோ தான் ஸோ பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இதை கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாவே அதாவது இந்த காலேஜ் எங்க இருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது யாருக்குள்ள செயல்படுது, அண்ட் இது காலேஜ் காலேஜஸ் வந்து இருக்கு, என்ன அப்ரூவ்டு, என்ன கிரேட் இருக்கு, என்னென்ன கோர்ஸ் கவர் பண்றாங்க, அண்ட் காலேஜோட ஏக்கர்ஸ் எவ்வளவு ஏக்கர்ஸ், எவ்வளவு கம்பெனிஸ் வராங்க, அண்ட் எந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் வராங்க, என்ன பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம காலேஜ்குள்ள என்ன விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் கல்ச்சுரல் எப்படி பண்றாங்க, அண்ட் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் என்ன கேட்கறாங்க, அண்ட் என்ன மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா ஷார்ட் அண்ட் பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைம் வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல் ஆன் அடிச்சுக்கோங்க. சரி வாங்க ரெகுலா போயிடுவோம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா இன்னமே என் ஆட்டம் ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வாங்க நம்ம காலேஜை பத்தி டீட்டெயிலா ஷார்ட்டா பார்த்துடலாம். ஓகே, இந்த காலேஜ் வந்து ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த காலேஜ் வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவினாசி ரோடு, பீலமேடு, கோயம்புத்தூர். ஸோ இங்க தான் இந்த காலேஜ் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1951. ஸோ 1951 இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து யாருக்கு செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜுக்கு வந்து என்னென்ன அப்ரூவ் கேட்டீங்கன்னா அப்ரூவ்டு பை ஏஐசிடி அண்ட் யூஜிசி. அண்ட் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் காலேஜ்னா கண்டிப்பா நிறைய பேர் தெரியும். அட்டானமஸ் காலேஜ் அப்படின்றது நமக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து உள்ளே பண்ணுவாங்க, சிலபஸ் மேக் பண்றது எல்லாமே வந்து காலேஜ்குள்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வந்து இருக்கும், ஸோ குவாலிட்டியா வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜுக்கு வந்து என்ன கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NAC A கிரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம NBA கிரேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து என்ன ரேங்கிங் பாத்தீங்கன்னா ஸோ ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா NRF ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 67 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு BE, BTech, ME, MTech, MBA, MCA, MSc அண்ட் PhD. ஸோ உங்களுக்கு பிஇல ஆரம்பிச்சு PhD வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா விதமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காலேஜ்க்குள்ள என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத நான் டக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்க. யூஜில அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு BE BTechல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் AML, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், Electronics and Communication Engineering, Instrumentation Control Engineering, Mechanical Engineering, Meteorological Engineering, Production Engineering, Robotics Automation, Biotechnology, Fashion Technology, Information Technology, Textile Technology, Electrical and Electronics Engineering, Sandwich, Mechanical Engineering, Production and Engineering. ஸோ இவ்வளோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கோர்ஸ்க்கான என்ன கட் ஆஃப் கேட்குறாங்க, அண்ட் என்ன மாதிரி கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் வந்து கேட்குறாங்க, அண்ட் மேனேஜ்மெண்ட்ல போற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி தேவைப்படும் அப்படின்றத எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அண்ட் முக்கியமான விஷயங்கள், இந்த காலேஜ் வந்து என்ன ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 45 ஏக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ்க்குள்ள எவ்வளவு கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150+ MNC கம்பெனிஸ் வந்து காலேஜ்குள்ள வந்து வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 43 அதாவது 43 டோட்டல் கொலாபரேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் MNC கம்பெனிஸ் தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கம்பெனிஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கம்பெனிஸ் வராங்க. இதுல டாப் MNC கம்பெனிஸ் அப்படி பாத்தீங்கன்னா லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், L&T, காகிஜன், TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ரோபோட் போஸ்க், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் தான் காலேஜ்குள்ள விசிட் பண்றதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காலேஜ்குள்ள salary பேக்கேஜ் என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லோவஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 LPA ஆரம்பிச்சு 7 LPA கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஆவரேஜ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 8.8 LPA இருந்து 12.10 LPA கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. என்ன ஒரு பேக்கேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் 15 LPA ஸ்டார்ட் பண்ணி 64 LPA வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜியன்ல டாப் காலேஜ்னா பிஎஸ்டில. ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேம்பஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்னன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்
ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இங்கே எப்படி ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் ஏரியா வந்து எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 55,000 உங்களுக்கு 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் த கோர்ஸ். நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பை பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 உங்களுக்கு 1.5 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த கோர்ஸ். ஓகேவா. ஓகே, இந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸில் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 விதமான ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது. என்னன்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 4 ஷேரிங் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,500 அண்ட் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 ஷேரிங் வந்து இருக்குது. அது வந்து 81,500 அண்ட் கேர்ள்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் தங்குற மாதிரி 3 ஷேரிங்கோட அட்டாச் பாத்ரூமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,01,000 அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் என்னன்னா இப்போ இந்த காலேஜ்ல நமக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருந்தால் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ல சீட் போட முடியும், ஸோ அட்மிஷன் வந்து போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முக்கியமான விஷயமே இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் சிஎஸ்சி படிக்க போறீங்க, இல்லை இசி படிக்க போறீங்க, இல்லை ஏஎம்எல் படிக்க போறீங்க, இல்லை ஐடி படிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 3 கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 200க்கு 180 கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EEE மெக்கானிக்கல் இந்த கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு 170 கட் ஆஃப் வந்து தேவைப்படும். அதுவே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஐசி இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 150+ கட் ஆஃப் தேவைப்படுது. அதுவே ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான 120+ கட் ஆஃப் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிஹெச்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. ஓகே, இந்த காலேஜ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே அகாடமிக் விஷயங்கள் என்ன வச்சிருக்காங்க, லைப்ரரி வந்து வச்சிருக்காங்க, லைப்ரரி அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,70,000 புக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 200+ பிரிண்டட் ஜேர்னல்ஸ் அண்ட் 12,500+ சிடி, டிவிடி. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரியுமே வந்து வச்சிருக்காங்க. 60+ கம்ப்யூட்டர் டெர்மினலும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. லேப் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் லேப் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1300 MBBS அளவுக்கு நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4,500 ஒர்க் ஸ்டேஷன்ஸ், ஐமேக் இன் மீடியா லேப்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காலேஜ்குள்ள ஸ்போர்ட்ஸ்ன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 விதமான கேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று அவுட்டோர், இன்னும் இன்டோர். அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர், வாலிபால், டென்னிஸ், பேட்மிண்டன், ஹேண்ட்பால், த்ரோ பால் அண்ட் கொக்கோ. அண்ட் இன்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ஜிம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் செஸ் கேம், டேபிள் டென்னிஸ், மல்டிபிள் பேட்மிண்டன் அண்ட் பேஸ்கெட் பால் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஹாஸ்டல் வந்து எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 7 பாய்ஸ் + 2 கேர்ள்ஸ் பிளாக். ஓகேங்களா. ஸோ 7 பாய்ஸ் பில்டிங்கும் + 2 கேர்ள்ஸ் பிளாக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்டலுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹால், டிவி ரூம், ஜிம், மெஸ் ஹால் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ரெக்கேஷன் ஏரியாஸ், மெடிக்கல் சப்போர்ட், எலிவேஷன், லாண்ட்ரி அண்ட் ப்ளஸ் ஃபார்வர்ட் ட்ரிங்கிங் வாட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு நமக்கு பர்சனலாக ஹெல்த் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷன், பாடி பில்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த காலேஜில் பஸ் ரூட் எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குனியம்புத்தூர், வடவள்ளி, காந்திபுரம், பெரிநாச்சிப்பாளையம், திருப்பூர், அவினாசி, திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், பல்லடம், பொள்ளாச்சி அண்டு மேட்டுப்பாளையம். ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பஸ் உங்களுக்கு வந்து பஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஓவரால் இந்த காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அண்ட் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூரில் ஒரு டாப் காலேஜ்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிஎஸ்டி சூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் 1 பிளேஸில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்றது ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வந்து ஃப்ரீடமாகவும் இருக்கும் அண்ட் அதே சேம் டைமில் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உண்மையாகவே நம்ம வந்து டாப் காலேஜ் கண்டிப்பாக வந்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி தான் படிக்கணும்னு நினைக்காம எனக்கு பிஎஸ்சியில் படித்தா போதும் அப்படி சொல்லிட்டு ஸோ EEE கோர்சஸ், மெக்கானிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் தயவு செஞ்சு அந்த டிஎன்இல சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வைங்க. ஸோ எனக்கு டாப் காலேஜ் அட்மிஷன் வேணும், அதே மாதிரி சிஎஸ்சி ஐடி தான் படிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸோ இது இல்லாமல் நீங்கள் EEE மெக்கானிக்கல் கிடைச்சாலும் ஓகே அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வைங்க. ஸோ கண்டிப்பாக டாப் காலேஜஸில் படித்தாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ இங்கே இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து போகவே முடியுன்றதுல மாற்றமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தெளிவான கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ என்ன கட் ஆஃப் தான் கண்டிப்பாக கிடைக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் பிஹெச்னு போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த காலேஜுக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.5 ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே படிக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ரிவ்யூ தான் இந்த ரிவ்யூ. ஸோ காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காது, கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிளேஸ்மெண்ட் சூப்பரான காலேஜஸ் கண்டிப்பாக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். இந்த காலேஜை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வேற எந்த காலேஜோட வீடியோஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அந்த காலேஜ் நேம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காகவே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா போஸ்ட் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான தெளிவான அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ, வணக்கம்.